என்றைக்குமே கால் பிளாடர் ஸ்டோன் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோனை மட்டும் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போது கால் பிளாடரே எடுத்துடாதீங்க, மருந்துகள் எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகளை அது கரைச்சிட்டு வந்தீங்கன்னா அது கால் பிளாடர் இருக்கிற ஸ்டோன் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம உணவு முறைகளில் சில மாடிஃபிகேஷன் பண்ணிடணும். அதிகமாக கார்போஹைட்ரேட், அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலு, கெமிக்கலி இம்பேக்டட் ஃபுட்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக், கோ ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டிலேருந்து வரும்போது நல்லா சுடுதண்ணி காய்ச்சி ஒரு ஆற வச்சு அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் எப்போவுமே பாட்டில் வாட்டர் வாங்கும்போது அது நிறைய பற்றாக்குறைகளை உண்டாகுது. அது எந்த அளவுக்கு பியூரிஃபைடு நமக்கு தெரியாது. அதில் மினரல் சொல்கிறாங்க, மினரல் இருக்கான்றது நமக்கு தெரியாது. கால் பிளாடர் ஸ்டோனை முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி பண்ணாமல் மருந்துகள் மூலமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். இது இந்த மாதிரி வாய்ப்புகள் தான் அதிகம். கொஞ்சமாக இருந்ததுன்னா லாங் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்ல சிவியராக ஒரு ப்ரோட்டோக்கால்குள்ளே வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாக இருக்கான வாய்ப்பு. எவ்ரி 2 months ஒரு தடவை நீங்கள் அல்ட்ராசவுண்ட் அப்டாமினல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் எந்த பிரச்சனையும் வரக்கான வாய்ப்புகள் இல்லை. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் வாக்கிங் ஒரு 1/2 hour போங்க. காய்கறி, கீரை அந்த மாதிரி விஷயங்கள், நார்ச்சத்து நீர்ச்சத்து இருக்கிற காய்களை அதிகமாக எடுங்க. நம்ம உடம்புலேருந்து ஒரு உறுப்பு அகற்றணும்னா அது டோட்டலி ஹைலி இன்ஃப்ளமேஷன் இருந்தது, ஒன்றுமே பண்ண முடியல, அதை ரிவர்க் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் தென் வி கேன் கோ ஹெட். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களோட ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்